வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்த மடிய மனிதராகிய நாம் வழியமைப்போம். ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஈரானில் பாலங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறேன்னு சொன்னது, மின் அமைப்பு கட்டமைப்பெல்லாம் அழிக்கிறேன்னு சொன்னது, அதுவும் 4 வருஷத்துலேயோ ஒரு நாளிலேயோ என்று சொல்ல அவ்வளோ மக்களும் அந்த பாலத்தில் போய் நின்றது, அந்த மின் கட்டமைப்பை சுற்றி நின்றது. அதால் தாக்குதல் நடத்த இயலாது. இதற்கு உலக நாடுகள் எல்லாம் ஈரானுக்கு உலக நாட்டில் முக்காசிக்கு மேலே உலக நாட்டில் எல்லா நாடுகளும் சப்போர்ட். அது கட்டாயம், அது தேவை. ஒரு மக்களை அழிக்க இயலாது ஒரு நாட்டை. ஆனால் எங்கட முள்ளிவாய்க்கால், இலங்கையில் முள்ளிவாய்க்கால் தமிழீழத்தில் எங்கட சனத்தை குழந்தைகளை எல்லாம் போட்டு ஒரே டைமில் போட்டு அடித்து கொள்ள கேட்க ஒரு நாடு இல்லை, கேட்க ஒரு அரசியல் கட்சியும் இல்லை. ஒரே அதுக்கு பிறகு வளர்ந்த ஒரே ஆள் தான் கேட்கக்கூடிய ஒரு ஆள், அண்ணன் சீமான் ஒரு ஆள் தான் இருக்கிறார் அரசியல் கட்சி என்று. தமிழனை அழிக்க கேட்க ஒரு நாடும் இல்லை, ஒரு நாதியும் இல்லை. மக்களை நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், பெண்களால் முடியும். எப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலிருந்து பெண்களைத்தான் தேர்ந்தெடுத்து பெண்களுக்கு ஓட்டு போட்டு யாழ்ப்பாண அரசியலை மாற்றணும். அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியலை ஒப்படைத்து விட்டு நம்பிக்கை மக்கள் பணி செய்ய வரணும் என்று யாழ் மாவட்ட அரசியலை மாற்றி, கிளிநொச்சியை மாற்றி, வில்லேஜை மாற்றி, வடக்கை மாற்றி, தமிழ்களத்தை மாற்றி, சிங்கள மக்கள் இது நல்ல மண்டு ஏற்றுக்கொண்டு இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசியலை ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய முன்வர வேண்டும். பெண்ணுக்கு வாக்கள் செலுத்த வேண்டும், பெண்கள்லாம் ஆள வேண்டும் என்று சொல்லி ஒரு புரட்சியை கொண்டு வருவோம். பாருங்க, ஒரு ஆண் வயது ஒரு கிழவன் ரம்மண்ட கிழவன் என்ற ஒரு ஆண் அவளை மிலிட்ரியை யூஸ் பண்ணி ஒரு நாட்டை அழிக்க ஆண் அழிப்பான். ஆண்கள் இந்த உலகத்தை அழித்து கொண்டு இருக்கணும். குழந்தையை பெற்றெடுக்கிறது பெண்கள். இந்த குழந்தைக்கு உறவுகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாம் கட்டாயம் தேவை. பெண்கள் 18 வயசு மட்டுமா 10 வயசு மட்டுமா வளர்த்து விடணும். பெண்கள் கூட கையில் வாக்கு இருக்கு. தயவுசெய்து யாழ் மாவட்டத்தை மாற்ற இலங்கையை மாற்றுவோம். இலங்கையை மாற்றினால் இலங்கையை பார்த்து உலக நாடெல்லாம் மாறும். உலக நாடெல்லாம் ஒரு புரட்சி வரட்டும். பெண்கள் புரட்சி வரட்டும், பெண்கள் ஆட்சி வரட்டும். ஆட்சி வந்த அப்புறம் உலகத்தால் தமிழுக்கண்டோரு தமிழ் ஆதி மொழி தமிழுக்கொண்டு ஒரு தீவோ ஒரு தேசமோ என்னவோ தமிழ் வாழ ஒரு பிரதேசமோ ஒன்றை வாங்கி கொள்ளுவோம், பரிசாக பெற்றுக்கொள்ளுவோம். அமைதி சார்ந்த சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உலகம் எல்லாம் நிலவட்டும். அனைத்து மக்களுக்கும் உணவு, உடவுறைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு கிடைக்கும்.